நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம கண்மணி கிட்ட வந்து மாறனும், வீரா வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்மணி வந்து ஸ்டோர் ரூமை நோக்கி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம வீரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீ ஒழுங்கா அந்த தண்ணியை கூட நான் குடிச்சு பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மாறன் குடிச்ச தண்ணியை வந்து வாங்கி குடிச்சு பார்க்காங்க. குடிச்சு பார்த்துட்டு இது வந்து பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பச்சை தண்ணி மாதிரிலாம் கிடையாது, பச்சை தண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் இப்போ தானே குடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியும் போதை ஏறுதா இல்லையான்னு, அப்போ தான் நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ நம்பலைனா போ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. வெளியில் வந்து கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் அதை எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சேரீ இதெல்லாம் கலெக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன 3 மட்டும் எடுத்துகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்குறாங்க. போதும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தா இன்னொரு 3 எடுத்துகிட்டு போ, அப்போ தான் வந்து அவங்க எதாவது பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கலெக்ஷனுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம வீரா வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுறாங்க. ஸ்லிப் ஆனவொடனே நம்ம மாறன் வந்து டக்குன்னு அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மேலே வந்து நம்ம இவங்க கண்மணி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கரெக்டாக எடுத்து அந்த கீழே விழுந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து கண்மணி வராங்க. என்ன இவங்க 2 பேரும் ஒன்று போல் இருக்காங்களே, இது நல்லதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே அண்ணி எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் கேட்டவொடனே இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம வீராவும் சொல்கிறாங்க, இங்கே வாடி வெளியில் வந்து இரு, நீ என்ன இங்கே வந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை நான் சுற்றி பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி நானும் இந்த ஸ்டாக் எடுத்து கொண்டு போய் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. போனவொடனே என்ன மாறன் கூட வீரா இருக்கா, அப்போனா உண்மையாகவே வந்து அவன் ஆள் எங்கே இருப்பான், இங்கே தான் எங்கேயோ இருப்பான்னு நினைக்கிறேன், அவளை கண்டுபிடிச்சா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம வள்ளி வந்து வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எப்படியாவது வந்து மாறன் குடிக்காமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து மாறன் பைக்கில் வர மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு இங்கிட்டு வந்து வள்ளி அலையிறதை பார்த்தோன்னே ஓ எனக்காக தான் வெயிட்டிங்கா, இரு உன்னை கதற விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில் வந்து சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே முடியெல்லாம் களைச்சி விட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அத்தைன்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. டேய் என்னடா குடிச்சிட்டு வந்துட்டு நீ குடிக்காமல் வருவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அத்தை அது நேற்று சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் நேற்றோடு நிறுத்திட்டேன்னு நினச்சேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறுத்திட்டேனா, நேற்று வந்து சரக்கு லீவ் விட்டுருந்தேன், இன்றைக்கி திருப்பி அடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா உன் மேலே வாசமே வரல, ஆனால் இப்படி போதையாக இருக்கிற மாதிரி பண்ணுறேடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இது வந்து வாசம் வராத சரக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், நான் என்னமோ நீ நல்லவேன்னு சொல்லி நான் எங்கள் அண்ணங்கிட்ட வேறு நான் சொல்லிட்டேன்டா, அவன் வந்து இனிமேல் குடியை நிப்பாட்டிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வள்ளி சொல்கிறாங்க. என்னையை கேட்காம நீ எதுக்கு சொன்ன, என்னோட பெருமிஷன் நீ சொல்லக்கூடாது, அப்போனா உன் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாடா என் மேலே தான்டா தப்பு, உன்னை நம்பின இல்லை, என் புத்தி தான்டா செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் உட்காந்துருக்காங்க. உடனே சரி அத்தை கோவப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில் வச்சுட்டு வள்ளி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. டேய் என்னடா பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு வந்துட்டியா, சரக்கு அடிச்சுட்டு அவனுக்கு பேரெல்லாம் சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேர் இருக்கு வச்சுருக்காங்க, உன்னை கூப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுகிறாங்க. என்னடா நீ இப்போ நல்லா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சும்மா மட்டும் அடித்தேன், நான் சரக்கெல்லாம் அடிக்கலை சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாவாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நம்பலையா, வா எனக்கு பசிக்கு ஒழுங்கா சோறு எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு முன்னாடியே மாறன் வந்து ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே வள்ளி வந்துடுறாங்க. டேய் என்னடா நீ நல்லவனா திருந்திட்டியடா, இப்படி இருக்கியடா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அது வந்து ஒரு பெட்டு கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெட்டு கட்டியிருக்கியா யார்கிட்டடா அப்படின்னு கேட்டோன்னே என் லவ்வர்கிட்ட 3 நாள் குடிக்காமல் இருக்குந்துருவியான்னு என்கிட்ட கேட்டால் அதனால தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அதனால தான் 2 நாளாக குடிக்காமல் வந்தியா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறத வந்து அங்கிட்ட வந்து கண்மணி ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் டேய் செல்லம்ல நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணு யாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் நான் அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக விளக்கேற்ற வருவா, அப்போ வந்து நீ பார்க்க தானே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் உனக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் நான் தான்டா, ஏன்ட்டே அந்த பொண்ணு யாருன்னு நீ சொல்ல மாட்டேங்கிறியடா அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி கேட்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டேய் சொல்கிறா அப்படின்னு கெஞ்சுறாங்க. சரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி எப்போ சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நாளைக்கு சொல்லலாம், நாளை கழிச்சு சொல்லலாம், அடுத்த வாரம் சொல்லலாம், அடுத்த மாதம் சொல்லலாம், இன்னும் 1 வருஷம் கூட சொல்லலாம், ஏன் நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி நைட்டு கூட சொல்லலாம், அதெல்லாம் இறைவன் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போடா உன் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சிட்டு போகிறாங்க. அங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து ஓ அதான் பிரச்சனையா, நாளைக்கு இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம இவங்களுக்கு தவசம் பண்ணுறதுக்காக எல்லோரும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மாறனோட அம்மாவுக்கு அவங்க அந்த இடத்துல மாறன் வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல, படத்தில் மாதிரி டைம் மிஷின் ஏதாவது இருந்தால் முன்னாடி வந்து உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்து வீரா கால் பண்ணிடுறாங்க. வீரா வந்து என்ன சார் என்ன இன்னைக்கு அதாவது போட்டியில் வந்து தோத்துட்டேன்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விளாட்றதுக்கு நேரம் இல்லை, இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு தவச நாள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஒரு தவசம் கூட பண்ணதில்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம வீரா வேறு அந்த இடத்துல ரொம்ப அவங்க அதாவது மாறனுக்காக ரொம்ப கவலைப்படுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க.
அடுத்த சீனில் வந்து எல்லாருமே தவசம் பண்ணுறதுக்கு எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. அவங்க சொந்தக்காரங்கலாம் வந்துடுறாங்க. நம்ம கண்மணி பம்பரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே வந்தவங்க போனவங்கலாம், ராமச்சந்திரன் வீட்டு மருமக என்னதான் அந்நியத்தில் எடுத்தாலும் வீட்டு பொறுப்பு அப்படி வேலையா பம்பரமா சுற்றிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி சொன்னது தான் அவள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க காமெடி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து என்னப்பா ராமச்சந்திரா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வீட்டு சாவி கொத்தை எடுத்து கொடுத்துருவ போலே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ணே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ என்ன சொன்னீங்க, இதெல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்களா பொண்ணுக்கு வந்து குணத்தை பார்க்கணும், வசதியை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் மாறன் வந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே வள்ளிக்கிட்டையும், டேய் ஏய் இவன் எதுக்கு வந்தான், இவனை நான் எல்லாருமே திட்டன்னு சொல்லிட்டு வந்திருக்கானா, ஒழுங்கா நீயே போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் என்னண்ணே அவனோட அம்மா தானே இருக்கட்டுனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போகிறானா இல்லையா, டேய் கார்த்தி போக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அண்ணே போனேன் அப்பா திட்டுறாரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போனவொடனே வந்து சொந்த பந்தம்லாம் சொல்கிறாங்க, ஏப்பா என்னப்பா நீ ஊருக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா, ஒழுங்கா அவனை கூப்பிட்டு தவசம் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஐயர் வேறு 3 பசங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே 2 பேர் போனவொடனையும் மாறன் வந்து வராமே இருக்காரு. ஐயர் வந்து கேட்காரு, 3வது பையனுங்க அவனை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, 3 பையன் இருக்கணும் இல்லாமல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐயர் சொல்கிறாங்க. அவன் வந்து இல்லை நீங்கள் வந்து அவன் செத்ததாக நினச்சிட்டு நீங்கள் தவசத்தை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம மாறனுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்ன இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீராவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.